ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஒர்க்கில் வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் உங்களுக்கு முடியணுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஒரு சிம்பிள் தான். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் எடுப்பீங்க நீங்கள். அதாவது இந்த மாதிரி இப்போ இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு டிப்ஸ் வந்து ஷார்ட்டாக முடிகிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஸோ கடைசி வரலையும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பஞ்ச்சு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி பஞ்ச் வந்து நம்ம எடுத்து கீழே நம்ம வந்து நம்ம அதாவது இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் வந்து போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அது தேவையில்லாமல் நமக்கு வந்து டைம் அதுவும் போட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு டைம் உங்களுக்கு வந்து நிறைய ஆகும். ஸோ இது வந்து ஒரு பிகினர் இப்போ தான் நீங்கள் ஆரி ஒர்க் வந்து கிளாஸ் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து நீடிலில் வந்து இப்படியே வந்து கோர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை கோர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த த்ரெட்டும் வெளியே வரணும் அப்படின்றது பயப்பட தேவையில்ல. அதை நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கனாவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம் நம்ம.